எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம அதிசார குரு பயிற்சி பலன்கள்ல கும்பராசிக்கான பலன்களை பார்க்கலாம். கும்பராசிக்கான அதிசார குரு பயிற்சி பலன்களை பார்க்கறதுனால நம்ம சேனலுக்கு யார் புதுசாக இருந்தாலும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனாக வரும். மேலும் இந்த பதிவில் ஏதாவது ஆட் பிடிச்சுன்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகும். இப்போ அதிசார குரு பயிற்சி அப்படின்ற என்ன அப்படின்னா, பொதுவாகவே குரு பகவானுக்குன்னு பயிற்சி ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி சொல்லுவோம். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு வருட காலம் அப்படின்றது. அந்த ஒரு வருட காலத்திற்கு இடைப்பட்டு குரு பகவான் தான் இருக்கிற ராசியிலேருந்து வேகமா இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆனார்னு வச்சுக்கோங்க. அது அதிசார குரு பயிற்சி அப்படின்றதான் சொல்லுவோம். அப்படி ஆகக்கூடிய அந்த குரு பயிற்சினால நிறைய நன்மைகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் நடக்கும் அப்படின்ற பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல புத்திரகாரகன் தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் அதாவது 2 குடைவன் தனக்காரகன் 2-11 குடைய குரு பகவான் 11ல் ஆட்சியில் உட்கார்றதுனால தன லாபம் ரெட்டிப்பாகும். கடன் பிரச்சனை ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த கடன்கள் அடையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகும். அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய படிப்பு சுமை குறையும். கல்வி சுமை குறையிறதுனால மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். சில பேர் ஃபாரினில் போய் ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஃபாரினில் போய் படிக்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லை படிச்சுட்டே வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சாலும் சரி, அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. மேலும் கும்பராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 11ல் குரு பகவான் ஆட்சியில் உட்கார்றாரு. ஏற்கனவே லாபத்தில் கேது இருக்கிறதுனால தனலாபம் உண்டு. குரு பகவானுடைய பார்வையும் சேர்ந்து கிடைக்குது. அதாவது லாபத்தில் குரு பகவான் தங்கறதுனால தன லாபம், தனம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா லாபத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் சனி பகவானுடைய தாக்கத்தினால், அதாவது சனி பகவான் லாபத்தில் இருந்தாலும் உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது. சொந்தமாக தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொழிலில் ஓரளவு தான் வருமானம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்கும். எவ்வளோ வருமானம் வந்தாலும் கையில் நிற்க மாட்டேங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த ஃபீலிங் குறைய ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா குரு பகவான் லாபத்தில் வர்றதுனால உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் கையில் குறைய ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணம் கையிருப்பு தங்க ஆரம்பிக்கும். அதனால செலவுகள் குறைஞ்சு கையிருப்பு அதிகமாகிறதுனால கும்பராசிக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு தன லாபத்தோடு இருப்பீங்க. அதே மாதிரி நிலுவையில் இருக்கக்கூடிய கடன்கள் எல்லாமே அடைய ஆரம்பிக்கும். பணங்கள் வசூலாகும். அதாவது நிறைய பேர் கடன் கொடுத்துருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கடன் பாக்கிகள் வசூல் ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு நல்ல காலமாக இந்த அதிசார குரு பயிற்சி காலம் உங்களுக்கு இருக்கும். மேலும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் அப்பப்போ பயமுறுத்துற மாதிரி தெரிஞ்சாலும் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைக்கும் நீங்கள் மாட்டிக்கிட மாட்டீங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். புத்திரக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் லாபத்தில் உட்கார்றதுனால நிறைய பேருக்கு ஆண் குழந்தைகள் பிறக்கிறதுக்கு, அதாவது கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆனவங்க பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. மேலும் செய்தொழில் லாபம் ரெட்டிப்பாகும். 4 குடைவன் சொல்கிறோம் இல்லையா, அதாவது உங்களுடைய ராசிநாதனுக்கு 4 குடைவன், அதாவது உங்கள் ராசிக்கு 4 குடைவன் யாருன்னா சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் சனி பகவானுக்கு நட்பு கிரகம். ஆக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மனைவி வழி உறவுகள் மேம்பட ஆரம்பிக்கும். நிறைய பேர் பிரிஞ்சு இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் எல்லாமே சேர்றதற்கும், ரொம்ப வருஷம் ஆச்சு சண்டை போட்டுட்டு போய் அவங்க எல்லாரும் சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த பலனாக இந்த அதிசார குரு பயிற்சி காலம் இருக்கும். அதுக்கப்புறம் வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சி தேடிட்டு இருக்கக்கூடியவங்களுக்குலாம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதிசார குரு பயிற்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டம் கலந்த வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் அதிர்ஷ்டத்தின் வழியிலையும் தன லாபம் வரும். பணம் எப்படி வருதுன்னு தெரியாது, பட் அதிர்ஷ்டகரமாக பணம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்ட ரீதியாக பணம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத தனவரவுகள் உண்டு. அதுக்கப்புறமா சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் கொஞ்சம் பெரிய லெவலில், அதாவது எப்படின்னா இப்போ ஒரு நகை கடை வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க. அது சிம்பிளாக ஒரு சின்னதாக ஒரு ரூம்குள்ளே வச்சுருக்காரு அப்படின்னா அதை இடிச்சிட்டோ இல்லை ஒரு புதுசாக ஒரு பெரிய கடையாக பார்த்து, சரியா, அதாவது ஒரு பெரிய இடமாகவும் நல்லா வச்சு அதை கொஞ்சம் லாபகரமாக ஈட்டுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லை பெரிய கடை தான் வச்சுருந்துருக்காரு அப்படின்னா கூட 2-3 கடையை திறப்பீங்க. இந்த மாதிரியான நல்ல தனலாபம் வருவதற்கும் வருமானம் அதிகமாகுவதற்கும் என்னென்ன உண்டோ அதை ஃபுல்லாக பண்ண ஆரம்பிப்பீங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையில் வருமானம் வருது. இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். மேலும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ராஜயோக காலம்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு வருமானம் பெருக ஆரம்பிக்கும். வாய்ப்புகள் தேடி வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கல்வியில் நாட்டம் அதிகமாகும். திருமணம் தடையில் அகல ஆரம்பிக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முறையில் பலன் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்.
அப்ராட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அப்ராட் ஜாப் கிடைக்கிறது, சில பேர் ஃபாரினில் போய் படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே ஃபாரினில் போய் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து 50 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் குறைஞ்சு வருமானத்திற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த அதிசார குரு பயிற்சி காலம் இருக்குது உங்களுக்கு. மேலும் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தனாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செய்தொழிலில் வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாமா, ஏன்னா லாபத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால புதுசாக தொழில் ஏதாவது ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகமும் இருக்கும். அந்த சந்தேகம் தீர்வதற்காக வேறு ஏதாவது தொழில் ஆரம்பித்து அதில் கொஞ்சம் லாபம் ஈட்டலாமே அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பீங்க. அப்படி ஏதாவது பண்ணுறதாக இருந்தது அப்படின்னா தாராளமாக செய்தொழில் தொடங்க ஆரம்பிக்கலாம். குரு பகவான் லாபத்தில் இருக்கும்பொழுது தொழில் தொடங்குறது ஒரு மிகச்சிறந்த பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு அது மிகுந்த நன்மையை செய்யவும் வாய்ப்புகள் உண்டு. மேலும் முதியோர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால உள்ளூரில் இருக்கக்கூடிய கோவிலே போவீங்க. ஆனால் சின்ன வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா ஆன்மீக நாட்டம் குறைஞ்சு காணப்படக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு. சில பேர் கடவுளே இல்லை, ஏன்னா என்னை கஷ்டப்படும் போது என்னை காப்பாற்றவே இல்லை. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடம்பர பொருள் வாங்கியிருப்பீங்க. உதாரணத்துக்கு இந்த காரு இல்லை ஏதாவது பங்களா, ஆடம்பரமான பொருளை வாங்கிட்டு அதை அத்தியாவசியம் நினச்சிட்டு இப்போ அதுக்கு வந்து பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் உங்களுக்கு வந்து காணப்படும். கவலைப்பட வேண்டாம். அதிசார குருவினால் எல்லா பிரச்சனைகளும் சரியாகக்கூடிய அளவில் தான் உங்களுடைய கும்பராசிக்காரர்களுக்கு வந்து நன்மைகள் நடைபெற மாதிரி தான் இந்த அதிசார குரு பயிற்சி காலம் வந்து உங்களுக்கு இருக்குது. மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனாக வரும். மேலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அதுக்கு உங்களுக்கு என் கூட கன்சல்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் என் கூட கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.